போதைப் பொருள் கும்பல பிடிக்க சினிமா பாணியில இப்படி ஒரு ஆபரேஷனா? ஒரு ஆய்வகத்தையே நடத்திட்டு வந்திருக்காங்க. $10 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கான். மைசூர்ல தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் நடத்தியிருக்காங்க. இது மூலமா 2 மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு பெரிய போதைப் பொருள் கும்பலையே அவங்க கைது செஞ்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவங்க ரகசியமா நடத்திட்டு வந்த அந்த போதைப் பொருள் உற்பத்தி ஆய்வகத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 10 கோடி மதிப்பிலான போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கும்பலுக்கு மூளையா செயல்பட்டு வந்த 4 பேரை கைது செஞ்சிருக்காங்களாம். அதை தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. 10 கோடி ரூபாய் போதைப் பொருளையும் மீட்டு 25.6 லட்சம் ரூபாய் ரொக்கமாவும் மீட்கப்பட்டிருக்கான். போதைப் பொருள் செய்யறதுக்கான 500 கிலோவிற்கும் மேற்பட்ட மூல பொருட்களையும் கைப்பற்றியிருக்காங்க. அந்த ஆய்வகத்துக்கு போய் பார்க்கும்பொழுது அங்க போதைப் பொருள் செய்யறதுக்கான அத்தனை மிஷின்களுமே இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ந்து போன அதிகாரிகள் உடனடியா துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மேலும் கைதானவங்க கிட்ட தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ், ஆலியா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்.